அவ்வளவு பெரிய இழப்பை சந்திக்கும் போது நீ அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேங்கிற. சரி, ஆதவரிச்சுன்னா அந்த கட்சி அது பிரச்சனை. இப்போ எங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல. இப்போ நான் கேட்கறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. கூட்டணி வச்சுக்கிறீங்க, என் வாக்கு உங்களுக்கு வேணும், இவர் வாக்கு வேணும், இவர் வாக்கு வேணும், இவர் வாக்கு வேணும். எல்லாரும் வாக்கையும் வாங்கிட்டு இல்லை நான் தான் நாட்டாமை செய்வேன், நான் தான் ஆளுவேன் அப்படின்னா இப்படி எல்லாரும் வாக்கு வேணும்ல. எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சது அவரவர் அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் தான். தம்பி உங்ககிட்ட தான் சொல்றேன், கட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் தான். நாங்க கட்சி ஆரம்பிக்கிறது இவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு, இவரை துணை முதலமைச்சர் ஆக்குறதுக்குன்னு இல்லை. இல்ல, எல்லாருக்கும் ஒரு கனவு இருந்தது, ஒரு இலக்கு இருந்ததுல. அந்த இலக்கு அவங்க என்ன செய்வாங்க, எங்கள் ஆதரவில் நீங்க வெல்றீங்க அப்படின்னா எங்களுக்கு பங்கு தாங்க. எல்லா கட்சிகளின் வாக்கையும் வாங்கிட்டு நீங்க என்ன சரியான சமமான இருங்க. அது சரியா? அது சரியா? இல்ல உங்க வாக்கு எல்லாம் வேண்டாம், நாங்களே தான் ஆளுவோம், எங்க கட்சிக்காரங்க தான் எல்லா இலாக்காக்களையும் அதிகாரத்தை செலுத்துவாங்க அப்படின்னா நீங்க தனிச்சு நில்லுங்க. எங்களை போல இப்ப தனிச்சு நிக்கிறேன். 1 விழுக்காடு 2 விழுக்காடு 3 விழுக்காடு ஒண்ணும் இல்ல, முட்டைனா கூட நீ தனிச்சு நின்று காட்டு. என்னோட வலிமை, என்னோட வாக்கு, என்னோட ஆட்சி நடக்கணும் தான் இந்த மக்கள் எனக்கு வாக்கு தந்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லி அதிகாரத்துக்கு வரும்போது யாரு கேட்க போறா? நீங்க தனிச்சு நின்று வெல்லுங்க, அப்புறம் சொல்லுங்க. இல்லைன்னா எல்லாருடைய வாக்கையும் வாங்கி வலிமை பெற்று அதிகாரத்துக்கு வரும்போது பங்கு கொடுங்கன்னு கேட்கறது ஆதவர்ஜுனா பேசுறாரு, எங்க அண்ணன் திருமாவளம் பேசுறாருன்னு இல்லை. பொதுவான கருத்து இதுதான் சரியா இருக்கும்னு நம்ம சொல்றோம். அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதுல ஏற்கலையில யார் அது எங்க அண்ணனுடைய முடிவு, அது அந்த கட்சியினுடைய கருத்து முடிவு. அதுல இல்லை, நான் சொல்றது பொதுவான கருத்து. பொதுவான கருத்து. எதுக்காக கூட்டணி சேர்க்கிறீங்க? எதுக்காக கூட்டணி சேர்க்கிறீங்க? நீங்க நினைக்கிறத ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப நாங்க எனக்கு ஒரு கொள்கை இருக்கு, ஒரு கோட்பாடு இருக்குது. இந்த இந்திய திராவிட அரசியலிருந்து மாற்ற ஒரு அரசியலை வைக்கணும்னு நினைக்கிறோம். அதனால யாரோடும் சேரல, நாங்க தனிச்சு நிக்கிறோம், வெல்றோம் வீழ்றோம், அதை பத்தி கவலை இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதிகாரத்துக்கு வரணுங்கிறத தவிர வேற என்ன நோக்கம் இருக்கு? அதிகாரம்னா உன்னுடைய தனித்துண்மை வச்சு நீ உன்னுடைய கோட்பாடை சொல்லி, கொள்கையை சொல்லி, ஆட்சியின் சாதனையை சொல்லி வென்று வா. ஆட்சியில பங்கு கேட்டா அப்ப சொல்லு. எல்லாரும் வாக்கும் வேணும், அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேன்னு சொல்றது சரியான ஜனநாயகம் இல்லை. நீங்க அது இல்ல, அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு கூட்டணி வைக்கிறதா ஜனநாயகம்னா, கூட்டணி வைக்கிறதுனால ஒவ்வொரு தலைவர்களும் கட்சியும் தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகருது, தன்னுடைய தனித்தன்மை இழக்குது. உண்மையிலே மது ஒழிக்கணும்னு எங்க அண்ணன் நினைக்கிறாரு, உண்மையிலே எங்க மது ஒழிக்கணும்னு எங்க ஐயா நினைக்கிறாரு. யாரு? பாமக தலைவர் எங்க ஐயா நினைக்கிறார். ஆனால் அது அந்த கருத்தை ஆழமா வலியுறுத்த முடியாத காரணம் இந்த கூட்டணி கோட்பாடு தான். பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு, முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு உளச்சான்றோட எங்க ஐயா ஆதரிச்சாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, வழி இல்லை. ஏன்னா அவரே சொல்றாரு கூட்டணியில் இருக்கோம், நாங்க என்ன செய்யறதுன்னு. அப்ப ஒரு தனித்துவத்தை ஒரு கட்சி தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகர வேண்டியது இருக்குது. அவ்வளவு பெரிய இழப்பை சந்திக்கும் போது நீ அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேங்கிற எப்படி? அது சரியில்லை. நீங்க ஆதவ அர்ஜுன் கருத்துன்னு சொல்லாதீங்க, பெரும்பாலான மக்களின் கருத்தே அதுதான். அது அண்ணனுடைய கருத்து. அது பெரிய கட்சி சின்ன கட்சிங்கிறது எதை வச்சு தங்கச்சி சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? முதலா அண்ணன் விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் எங்களுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்தது இன்னைக்கு நேற்று இல்லை, தொடங்கிய காலத்தில். ஆதவர்ஜுனா கேட்பது ஒரு பொதுவான கோரிக்கையை தான் நீங்க பார்க்கணும். கூட்டணி வைத்துக் கொள்வீர்கள், நான் கேட்கிற ஒரு பொதுப்படையா ஒரு கேள்வி. சரி, ஆதவர்ஜுனா அந்த கட்சி அது பிரச்சனை, எங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல. இப்போ நான் கேட்கறதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. கூட்டணி வச்சுக்கிறீங்க, என் வாக்கு உங்களுக்கு வேணும், இவர் வாக்கு வேணும், இவர் வாக்கு வேணும், இவர் வாக்கு வேணும். எல்லாரும் வாக்கையும் வாங்கிட்டு இல்லை நான் தான் நாட்டாமை செய்வேன், நான் தான் ஆளுவேன் அப்படின்னா எப்படி?